ஐக்கிய அரபு அமீரகத்தில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் துபாய் எமிரேட் அரசு ஊழியர்களுக்கு கோடை காலத்தில் நெகிழ்வான வேலை நேரங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக அறிவித்துள்ளது. இந்த முயற்சி வருகின்ற ஜூலை 1 முதல் செப்டம்பர் 12 வரை நீடிக்கும். துபாய் கவர்மெண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஞாயிற்றுக்கிழமை இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் விருப்பமான முறையில் வேலை மாதிரியானது ஊழியர்களை 2 குழுக்களாக பிரிக்குது. குழு 1 திங்கள் முதல் வியாழன் வரை 8 மணி நேரம் வேலை, வெள்ளிக்கிழமை முழுமையாக விடுமுறை. குழு 2 திங்கள் முதல் வியாழன் வரை 7 மணி நேரம் வேலை, வெள்ளிக்கிழமை 4.5 மணி நேரம் வேலை. வெப்பமான கோடை காலத்தில் ஊழியர்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்த தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முயற்சியின் கீழ் 98% ஊழியர்கள் கடந்த ஆண்டு மகிழ்ச்சியா இருந்ததா கணக்கெடுப்பெல்லாம் சொல்லுது. பொதுவாக துபாய் அரசு ஊழியர்கள் 2.5 நாள் வார இறுதியை அனுபவிப்பாங்க. இந்த அமைப்பின் மூலம் பங்கேற்கும் துறைகள் இன்னும் நீண்ட வார விடுமுறை நாட்களை அனுபவிக்கலாம். இதற்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகம் ஜூன் 15 செப்டம்பர் 15 வரை வருடாந்திர மதிய வேலை தடையை அமல்படுத்தியிருக்கு. இது தினமும் மதியம் 12:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நேரடி சூரிய ஒளியில் வெளிப்புற வேலை செய்வதை தடை செய்கிறது. மொக்ரே இந்த விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக நிறைய ஆய்வுகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. விதியை மீறும் நிறுவனங்கள் ஒரு தொழிலாளிக்கு 5000 திர்ஹம்ஸ் வீதம், பல மீறல்களுக்கு 50,000 திர்ஹம்ஸ் வரை ஃபைனும் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஐக்கிய அரபு அமீரகம் இந்த கடும் வெயில் காலத்துல தொழிலாளர்களை ஆதரிப்பதற்காக நாடு முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வு நிலையங்களை நிறுவியிருக்கு. குறிப்பாக கோடை காலங்களில் பணிபுரியும் டெலிவரி ஊழியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் குளிரூட்டப்பட்ட நிலையங்களையுமே கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.